அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் எழும்பி ஃப்ரெஷ்அப் ஆயாச்சுங்க. ஃப்ரெஷ்அப் ஆனதுமே வந்து கிச்சனுக்கு தான் வந்து போகணும். காலையில் எழும்பின உடனே நம்ம வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை வந்து செஞ்சு தானங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட்டே வந்து வேர்க்கடலை ஊற வச்சாச்சு. அவனுக்கு வந்து பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துறதுக்காக வேர்க்கடலையே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்துட்டு இப்போ வந்து மார்னிங் வந்து டிஃபன் பண்ணணும். டிஃபனுக்கு வந்து நான் தோசையை வந்து சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல கிரேவி ஒன்று வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பையன் வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டு போயிடுவான். இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நூல்கோல் குருமா தான் பண்ணேன். அதையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து நம்ம லஞ்சும் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு வந்து அவனுக்கு வந்து சோயாவில் வந்து கிரேவி இருந்தது. அந்த கிரேவியே வந்து கொடுத்து விட்டதுக்கப்புறம் அவன் மார்னிங் 7 மணிக்கு பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அடுத்தது வந்து என்னென்னா கணவரையும் குழந்தையும் வந்து நம்ம வந்து அனுப்பணும். அதுக்கும் அவங்க 2 பேரையுமே அனுப்பிட்டு அடுத்து நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ஹெல்த்தை பார்க்கறதுக்காக வந்து காலையில வந்து வாக்கிங் போயாச்சு. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வாக்கிங் போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டுக்கு கீழே வந்து அக்கா வந்து காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கள்ட்டே காய்கறி வாங்கியாச்சு. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து என்னுடைய கணவர் வந்து கால் பண்ணியாச்சு. நான் வந்து மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே மீனை வாங்கணுமா? ஐயோ, மீனுக்கு உள்ள வேலையெல்லாம் பார்க்கணுங்க. மீனை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா ரொம்ப பேர்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. மீன் கழுவும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா நம்மளே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா அதை விட ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னால கொஞ்சம் ஈஸியாக இருந்து அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெட்டெல்லாம் வந்து சரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுமே வந்து இன்னொரு ஃபோனுங்க. அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா நம்முடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து எடுத்ததுக்கு போகிறதுக்காக வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆயாச்சுங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு குழம்பு வந்து நமக்கு வந்து அடுப்பு இந்த சிம்மில் தான் இருந்துங்க. அதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம இடத்துக்கு வந்து கிளம்பிட்டு அங்கே போய் பார்த்தோம்னா நம்முடைய இடம் வந்து காலம் வந்து தோண்டிகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்முடைய வீடு வந்து வரப்போகுதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. டெய்லி வந்து இடத்த போய் வந்து ஒரு விசிட்டிங் போடலைன்னா அப்படின்னா நமக்கு வந்து மனசுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்குங்க. ரொம்பவே இந்த திருப்தியாக இருந்தேன். நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் அப்படி தான் என்ன வேலை முடிஞ்சிருக்குங்கிறத நமக்கு வந்து தெரியும். போயிட்டு வந்ததுமே வந்து மத்தியானம் லஞ்சு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சது. 3:30 மணி ஆயிடுச்சு. அதையும் முடிச்சுட்டேன். லஞ்சையும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தது. அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. ப்ரௌனி ஆர்டரையும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இன்றைக்கி ஒரு 2 பிரேஸ்லெட் ஆர்டரும் இருந்தது. அதையும் முடிச்சுட்டேன். முடித்ததுமே வந்து ஈவினிங் 4:30 மணி ஆயிடுச்சு. டியூஷனில் உட்காரணுங்க. டெய்லி வந்து ரெகுலராக வந்து டியூஷன் எடுக்கிறதுனால அந்த டைம் உட்காரலை அப்படின்னா நமக்கே வந்து போர் அடிக்குங்க. அந்த டைமில் உட்காந்து 9 மணி வரைக்கும் நல்ல பசங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பொழுதை இனிதே முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.